Beloved brother, sister and friends, greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? Today the word of God is Ecclesiastes chapter 3 verses 11. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். He has set the right time for everything. He has given us a desire to know the future, but never gives us the satisfaction of fully understanding that what he does. அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உலகத்தையும் படைத்தார், மனுஷனையும் படைத்தார். பாருங்கள், இந்த உலகத்தை படைச்சிட்டு அந்த உலகத்தை மனுஷன் கையில் கொடுத்துட்டாரு. அதனால தான் எப்பவுமே அந்த மனுஷன் உலகத்தை சிந்தனையிலே இருக்கிறான். எனக்கு அது வேணும் இது வேணும், எவ்வளோதான் வந்தாலும் அவனுக்கு நிம்மதி இருக்கிறதில்ல, சந்தோஷமே இருக்கிறதில்ல. அதனால தான் பாருங்கள், கடவுள் எதை எப்போ வைக்கணுமோ அதை வச்சுட்டாரு. ஒரு சொல்லுவாங்க பாருங்களேன், வச்சு செய்துட்டாயா அப்படின்னு. அந்த மாதிரி தேவன் நமக்கு கூட வச்சு செய்துக்கிறார். என்னென்ன நேரத்தில் என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிறந்த பிறகு கஷ்டத்தை பாடுகளை அனுபவத்தை தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த பிரசங்கமார் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம், கொலை செய்யறதுக்கு ஒரு காலம், குணமாக்குற ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாசிக்கிட்ட வேத வசனத்தை கூட பாருங்கள், என்ன சொல்லிக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம பாடுபட்டுத்தான் நம்ம கஷ்டம் இருக்கும்போது வேறு வழியில் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே கடவுள்கிட்ட நாம் சமர்ப்பிப்போம், சரணடைஞ்சிடுவோம். ஒரு அழகான பாட்டு ஒன்று பாருங்கள், பாடுறேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவர், இந்த அருமையான கால வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சாமி. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் இருதயத்தின் சிந்தனைகளையும் ஆண்டவரை நீர் அறிந்து எங்களுக்கு தேவைகளை சந்தித்து எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends. See you in the next week. Till then, it is Arul from Bangalore. Bye bye. God bless you.